ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 19 மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கான அந்த புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி வந்து தேர்வு முடிஞ்ச மாவட்டங்களில் யாரெல்லாம் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, திறனறி தேர்வு வரைக்கும் போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விண்ணப்பங்கள் கொடுத்தீங்களோ அதுவே பரிசீலனையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி நீங்கள் ஏதாவது தவறாக அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வரல அப்படின்னா அப்போ நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி விண்ணப்பிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு போனவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையில்லை. பட் ஆல்ரெடி விண்ணப்பிச்சு ஏதாவது ஒரு சிறு தவறுனால ஏதாவது டாக்குமெண்ட் மாற்றி கொடுத்து ஏதாவது தப்பான போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் விண்ணப்பிக்கலாம். மற்றும் புதுசாக விண்ணப்பிக்கிறவங்க இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் நடத்தும் போது அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது அப்ளை பண்ணுமான்னு நிறைய பேர் இருந்திருக்கலாம். பட் இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்து இதுக்கு இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வயது வரம்பு எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ட் டேட் அப்படிங்கிறது வந்து நெருங்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கக்கூடிய 2 தாலுக்காவுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 8. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5:45 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ மடத்துக்குளம் தாலுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குளி தாலுக்கும் இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. மீதி இருக்கக்கூடிய எல்லா தாலுக்கும் வந்து நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ திருப்பூர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக். ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் அக்டோபர் 8. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களும் அது திருப்பூரில் வந்து மடத்துக்குளம் மூத்துக்குளியில் இருக்கவங்களும் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த திறனறி தேர்வு நடக்காது அப்படிங்கிறத நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வெளியிட்டிருந்த மாவட்டங்களில் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பர்டிகுலராக ஒவ்வொரு தாலுக்காக்கும் எந்தெந்த தேதியில் வந்து எழுத்து தேர்வு நடக்கும், இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தனியாக உங்களோட வாகனத்திறன் ஓட்டும் திறனை வந்து பரிசோதிக்கிறதுக்கு தேர்வு நடத்தப்பட மாட்டாது. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. யார்கிட்டலாம் லைசன்ஸ் இல்லையோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்டும் திறன் இல்லை வாகனம் ஓட்டும் திறன் வந்து பரிசோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டில் ஓட்டி காட்டி தான் நீங்கள் வந்து லைசன்ஸ் அப்படிங்கிறது வாங்கியிருப்பீங்க. பட் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு நீங்கள் 2 வீலர் தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. அதாவது பைக் தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சைக்கிள் ஓட்டி காமிச்சிங்கன்னா கூட போதும். ஸோ அவங்க செக் பண்ணுறது அந்த சைக்கிள் ஓட்டும் திறன் மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட என் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் மாதிரி. ஸோ அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுக்கு அந்த 10 மார்க்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து அந்த 10th பாஸ் ஃபெயில் சர்டிஃபிகேட் அந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ் நீங்கள் அந்த லோக்கலாக அந்த கிராமத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்துருக்கோம், திருப்பூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூரில் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் விருதுநகர், விழுப்புரம், நாகப்பட்டினம், சிவகங்கை, இப்போ இந்த திருப்பூர், திருவள்ளூர், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பல மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம உதவியாளருக்கான அந்த அறிவிப்பாணை அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அந்த அப்டேட் செய்யப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிடப்படாமல் வச்சுருக்காங்க. பட் சூன் அவங்க வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ நேற்று நம்ம பார்த்த அந்த ராமநாதபுரத்துலேயே வந்து டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் வெளியிட்டுருவாங்க. ஸோ அதுதான் டிசம்பரில் இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசம்பர்லேயே வந்து அந்த யார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தாலுக்காவில் ஒரு 10 கிராம உதவியாளர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 கிராம உதவியாளர் யார், அவங்க என்ன பேருங்கிறது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் பிடிஎஃப்பில் வெளியிட்டுருவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த 2 மாவட்டத்தில் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எந்த புதிய மாவட்டத்தில் இது வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் புதுசாக கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த திருத்தப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிடப்படலை. இன்கேஸ் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அப்படி புதுசாக வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.